ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கார்ன் சீஸ் பால்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு சோளம் வேக வச்சு எடுத்துக்கோங்க, 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சீஸ், உங்களுக்கு சீஸ் இன்னும் பிடிக்கணும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு கேப்சிகம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பிரெட் கிரம்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச சீஸ் பாலை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பிரெட் கிரம்ஸில் பரட்டலாம். இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு 1 hour ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா இது கருகி போயிடும். 2 minutes ஒன்ஸ் திருப்பி போட்டுக்கலாம்.
2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம கார்ன் சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.